லைஃப் இந்த போயம் வந்து எழுதுனது ஹென்ரி வேன் டைக். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, இது வந்து ஓல்டு புக்குன்றதுனால அதில் அந்த பிள்ளைங்க சும்மா ஏதோ ஸ்பெல்லிங் எரரில் கிறுக்கி வச்சுருக்காங்க. சிமிலிக்கு வந்து ஸ்பெல்லிங் ராங்காக இருக்கு. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னோட வாழ்க்கையை வந்து வாழ விடுங்க. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், எதனாலும் முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா எனிதிங் வில்லிங் டு டூ எனிதிங், எதனாலும் வந்து வில்லிங்காக பண்ணுறது, எதனாலும் வில்லிங்காக பண்ணிட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். நாட் ஹரிங் டு, ஆனால் அதை அப்படி வேக வேகமாக எடுத்தோம் கவுத்துன்னு பண்ணக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல்லேருந்து விலகவும் கூடாது. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர்னா இல்லாமல் போன ஒரு விஷயத்துக்காக மார்னிங் முணங்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த டிம் பாஸ்ட்னா இருளான பாஸ்ட். மேபி பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சரியா இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை தான் அவர் இந்த டிம் பாஸ்ட்ன்னு சொல்றாரு. ஸோ அதை நம்ம மெட்டாஃபர்னு எடுத்துக்கணும். METAPHOR. மெட்டாஃபர்னா ஆஸ் லைக் ஸோ. இந்த 3 வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணா அது சிமிலி, அது இல்லாம கம்பேர் பண்ணா அதான் மெட்டாஃபர். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியரால என்ன பண்ணக்கூடாது, விலகிடவும் கூடாது. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ்னா முகத்துல ஃபியூச்சர்ல நமக்காக என்ன மறைஞ்சிருக்கோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விலகிடக்கூடாது பயத்தினால. பட் வித் த ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்றபடி நம்ம அதுக்குண்டான பேஸ், அந்த டோல், அதுக்குண்டான இதை பே பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். அந்த வே வந்து அப்ஸ் அண்ட் மேலேயா இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத், கஷ்டமாக இருந்தாலும் ஸ்மூத்தாக இருந்தாலும் இந்த ஜேர்னி வில் பி ஜாய். அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். நான் இப்போவும் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன தேடிட்டு இருந்தேனோ அதை தான் இப்போது தேடிட்டு இருக்கேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன்னா அதில் புகழ்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தேடிட்டு இருக்கேன், நல்லா ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன், புகழ் தேடிட்டு இருக்கேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட்னா சர்ச். அந்த மாதிரி விஷயங்களை என் ஹார்ட் தேடிட்டே இருக்கு. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இந்த ரோடோட கடைசி டர்ன் வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் ரோட்ஸுங்கிறது இதில் லைஃபை குறிக்குது. ஸோ ரோட லைஃபுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆஸ் லைக் ஸோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கிறதுனால இது மெட்டாஃபர். அதே மாதிரி ஹில், அப் த ஹில் ஆர் டவுன், இல்லை அப் டவுன் அப்படிங்கிறது முரணாக இருக்குது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறத வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்லணும். அதே மாதிரி ரஃப் ஆர் ஸ்மூத்துங்கிற ஒரு வேர்டு 2வது பேசேஜில் செகண்ட் லைனில் இருக்குது, அது கான்ட்ராஸ்ட் தான். அப்புறம் க்ரௌன், அந்த செகண்ட் பேசேஜில் 4வது லைனில் க்ரௌனுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் மெட்டாஃபர் தான். ஏன்னா க்ரௌனுங்கிறது புகழை குறிக்கும். இதில் ஆஸ் லைக் ஸோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்த எனக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணால் அதுதான் மெட்டாஃபர். ஆஸ் லைக் ஸோ வச்சு கம்பேர் பண்ணியிருந்தா அதை சிமிலின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங் டு டூ எனிதிங். இதா இருக்கு. இல்லை மார்னிங் ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ், ரொம்ப வந்து புலம்பிட்டே இருக்கிறது, ரொம்ப கஷ்டத்தை நினச்சி. வீல்ஸ்னா டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் see it clearly ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது, மறைச்சிருக்கிறது, முக்காடு திரையிட்டு இருக்குது அப்படிதான் அர்த்தம். க்ரௌன் அப்படின்னா ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃப் இட் ஃபார் பீயிங் த பெஸ்ட். நம்ம நல்லா பண்ண ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ப்ரைஸ் ஆர் தான். குவெஸ்ட் அப்படின்னா சர்ச்னு அர்த்தம். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங் டு டூ சம்திங், எதனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது. கீழே த வேர்ட் சானட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்டு சொனட்டோ. ஸோ சானட்டுங்கிறது வந்து இட்டாலியன் வேர்டு சொனட்டோ அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் என்னென்னா லிட்டில் சாங், ஒரு சின்ன பாட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்மால் லிரிக், சின்ன கவிதைன்னு அர்த்தம். இன் poetry a sonnet has 14 lines and is written in iambic pentameter. 14 லைன்ஸில் எழுதுகிற சானட்டுக்கு வந்து நம்ம iambic pentameterன்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட்டு 14 லைன்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்டேவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் என்னென்னு சொல்லுவோம்னா செஸ்டட்னு சொல்லுவோம். சானட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரைம் ஸ்கீம் பேஸ் பண்ணி அந்த சானட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹென்ரி வேன் டைக், இவர் தான் அந்த போயம் எழுதினவர். 1852 பிறந்து 1933 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், poet, educator and clergyman. He served as a professor of English literature at Princeton University. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து இங்கிலீஷ்
லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. எப்போனா 1899 ஸ்டார்ட் பண்ணி 1923 வரைக்கும். ஹி வாஸ் செலக்டட் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்ட் மெனி அதர் ஹானர்ஸ். அந்த அமெரிக்கன் அகாடமியில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்க்கு அந்த கலை அந்த கலையில் அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரை வந்து நிறைய கௌரவப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். தேங்க்யூ.